வணக்கம் மக்களே, இது உங்கள் மயூரன் சேனல். தடவை நம்ம சேனல்ல ஒரு அனிமி ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற அனிமியோட பேரு டொரோரோ. மொத்தமா 24 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த அனிமி ரொம்ப அண்டர்ரேட்டட் அனிமி. அதனாலதான் முதல்ல இதை பேசலாம்னு நினைச்சேன். இதோட கதை எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு ஊர்ல ரொம்ப பஞ்சமா இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் இயற்கை பேரிடர் மாதிரி நிறைய நடக்குது. இது பத்தாதுன்னு பக்கத்துல இருக்க நாடுகள் இதை பயன்படுத்தி இந்த நாட்டை பிடிக்க பிளான் பண்றாங்க. அப்படி இருக்க நிலைமையில அந்த நாட்டோட அரசர் 12 டிமாண்ட்ஸ் இருக்க இடத்துல போய் ஒரு டீல் போடுறாரு. என்கிட்ட இருக்க எதை வேணா எடுத்துக்கோ, ஆனா என்னோட நாட்டு மக்கள் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாகுது. நாடும் நல்லா இருக்கு. அந்த நாட்டோட அரசி குழந்தை பெற்றுக்கிற டைம்ல அந்த டிமாண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குது. அது என்னன்னா, அரசிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு கண் காது மூக்கு மாதிரி எதுவுமே இல்லை, உயிர் மட்டுமே இருக்கு. அரசர் அந்த குழந்தைய கொல்ல சொல்றாரு. ஆனால் ஒரு அம்மா அதை கொல்ல மனசு இல்லாம ஆற்றுல விடுறாங்க. அது ஒரு இடத்துல போய் சேருது. அங்க ஒருத்தர் கை கால் இல்லாதவங்களுக்கு மரம் மூலமா செயற்கையா கை கால் வச்சு சரி பண்றவர் இருக்காரு. அவர் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு. அவரும் அந்த குழந்தைக்கு மரத்துல கை கால் மூஞ்சி வர செஞ்சு மாட்டி விடுறாரு. ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பையன் அவங்க அப்பாவை தேடி போறான். அங்க ஒவ்வொரு கோல்ல கொல்லும் போதும் ஒரு உறுப்பும் ஹீரோவுக்கு வருது. அந்த பயணத்துல கூட இருக்க பொண்ணுதான் டொரோரோ. அதைத்தான் டைட்டிலா வச்சிருக்காங்க. இவங்க அங்க போன அப்புறம் ராஜாவுக்கு இன்னொரு மகன் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு செம சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் டொரோரோவோட அம்மா அடிமைகளுக்கு சாப்பாடு போடுற இடத்துல சாப்பாடு வாங்க போவாங்க. இவங்களுக்கு தட்டு இல்லாததால் கையிலேயே போடுவாங்க. அதுவும் சுட சுட இருக்க சாப்பாட்டை வெறும் கையில் அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே டொரோரோக்கு ஊட்டி விடுற சீன் செம டச்சிங்காக இருக்கும். டொரோரோக்கு ஒரு தனி பேக் ஸ்டோரி இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க, ஒர்த்தான அனிமி. இதே மாதிரி இன்னொரு அனிமி ரிவ்யூவோட வரேன். அதுவரை நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க.